سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற வல்ல நாயன் அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்திலே அஞ்ஞானங்களை அப்புறப்படுத்தி விஞ்ஞானங்களை போதித்த இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் எல்லா சொற்களையும் செயல்களையும் தங்களது வாழ்க்கையிலே முழுமையாக அப்படியே ஏற்று பின்பற்றி ஒழுகிய அன்னவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், குறிப்பாக இந்த உலகிலே உண்டான முஃமினான முஸ்லிமான எல்லா மக்கள் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றிடுக, செறிந்திடுக, பொழிந்திடுக. அன்பிற்கினியவர்களே, ரமலானுடைய பிறை 1 எல்லோரையும் பள்ளியிலே ஒன்று கூடச் செய்தது, பள்ளியை நிரம்பி வழியச் செய்தது. அதே ஷவ்வாலுடைய பிறை என்னமோ தெரியவில்லை, எல்லோரையும் பள்ளியை விட்டு வெளியே அனுப்பிவிட்டதோ என்று தோன்றுகிறது. ரமலானுடைய பிறை உள்ளே வாருங்கள் என்று அழைத்து கொண்டது. ஷவ்வாலுடைய பிறையை கண்டவுடன் மக்கள் பள்ளியை விட்டு வெறுண்டு ஓடிவிட்டார்கள் என்று சொல்ல தோன்றுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கது அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், சின்னமாக ஜெயம் பெறுவார்கள், வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் அதுக்கு இலக்கணம் சொல்லுகிற போது இப்படி சொல்கிறான், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். எப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்கள்னு சொன்னால், தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு நடந்து கொள்வார்களே, தொழுகையை பேணுதலோடு உள்ளச்சத்தோடு அந்த தொழுகையில் இருப்பார்களே, அப்படிப்பட்ட இலக்கணமுடைய இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பிற்கினியவர்களே, ரமலானுடைய பிறை வந்தது. லஅல்லக்கும் தத்தக்கூன், அல்லாஹ் அந்த நோன்பை பற்றி சொல்லும்போது சொன்னால அல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காக வேண்டி ரமலானுடைய பிறையும் வந்தது, உள்ளங்களிலே இறையச்சமும் வந்தது, பள்ளியும் நிரம்பி வழிந்தது. ஏனோ தெரியவில்லை, ஷவ்வாலுடைய பிறை வந்தவுடனே அந்த உள்ளச்சம் நம்முடைய உள்ளத்திலிருந்து போகிவிட்டதா என்று தெரியவில்லை, பள்ளியும் காலியாகிவிட்டது. அன்பிற்கினியவர்களே, ஆக இறை நம்பிக்கை என்பது நம்மிடத்திலே வெற்றி பெறக்கூடிய இறை நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் எதிர்பார்க்கிற செய்தியாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ரமலானில் இறை நம்பிக்கை, ரமலான் அல்லாத காலங்களில் என்னுடைய இறை நம்பிக்கையிலே சற்று குறைவு என்ற அந்த நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதுதான் நாம் எதிர்பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை பாருங்க. தொழுகையாளி தான், நான் தொழுகிறேன், நான் எல்லாம் செய்கின்றேன், தொழுகையில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு நரகம்னு அல்லாஹ் சொல்கிறான். எப்படிப்பட்ட தொழுகையாளிங்கிறதையும் இலக்கணத்தை சொல்கிறான் அல்லாஹ். ஃபவைலுல் லில் முஸல்லீன், எல்லாத்துக்குமே இந்த சூரா மனப்பாடமாக தெரியும். அராய்தல்லதி யுகஸிபு பித்தீன், இந்த அத்தியாயம் நமக்கு மனப்பாடமாக தெரியும். அதில் பாருங்கள், அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நரகம் என்ற ஓடை அல்லது கேடு. தொழுகிறவங்களுக்கு நரகத்தில் ஒரு ஓடை, நெருப்பு ஓடை,
அல்லது கேடு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் அதோடு நிறுத்திக்கல. நிறுத்தியிருந்தால் நமக்கெல்லாம் ஒரு பயம் வந்திருக்குன்னா தொழுதோ நரகமான உள்ளுக்குள்ளே கொஞ்ச நஞ்சம் வக்துக்கு பள்ளிக்கு வர்றதோ ரமணானுக்கு வர்றதோ அல்லது ஜும்மாவுக்கு வர்றதும் கூட நம்ம நிறுத்திட்டு ஓடி போயிருப்போம். ஆனால் அல்லாஹ் என்ன அடுத்து சொன்னா பாருங்க, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகிறோம், எப்பயாவது ஞாபகம் வரும்போது தொழுகிறோம், இல்லை ஜும்மாவுக்கு ஒரு முறை பள்ளிவாசலுக்கு வர்றோம், இல்லை பெருநாளைக்கு 2 பெருநாள் அதுக்கு நான் கரெக்டாக அந்த தக்பீர் சொல்லும் போதே நான் வந்துடுறேன். இப்படிப்பட்ட தொழுகை இருக்கு. இல்லை நான் பிரயாணம் போகிறேன், அப்போ தேவையில்லை, நான் ஊரில் இருந்தால் தொழுதுக்கிறேன். இது மாதிரியான ஒரு நிலை நம்முடைய உள்ளத்திலே அப்படி வந்து போகுது பாருங்க. அந்த நிலை இருப்பவர்கள் அந்த தொழுகையை தொழுகிற பொழுது அது மாதிரியான நிலையிலே உள்ளச்சமின்றி தொழுகையிலே கவனக்குறைவாக பொடுபோக்குத்தனமாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது, ஓடை இருக்கிறது, இல்லை கேடு இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்றான். பாருங்க, ஒரு வசனத்தில் சொன்னா வெற்றின்னு சொன்னான். யாருக்கு? தொழுகையாளிகளுக்கு, தொழுகையாளியாக இருக்கிற நம்பிக்கையாளர்களுக்கு வெற்றி பெற்று விட்டாங்கன்னு சொன்னான். இன்னொரு இடத்துல தொழுகையாளிக்கு கேடு இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அன்பிற்கினியவர்களே, இந்த ரெண்டையும் நாம் இனம் பிரித்து பார்க்க வேண்டும். அதனால தான் நம்ம சொன்னோம், ரமலானுடைய பிறை வந்தது, உள்ளத்திலே அச்சம் வந்தது. ஷவ்வாலுடைய பிறை வந்தது, உள்ளத்தில் இருக்கிற அச்சம் எடுபட்டு போனதோ என்று நாம் அஞ்சுகின்ற நிலை இருக்கிறது. ஆக அன்பிற்கினே, அஞ்சுவதற்கான காரணம் ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு நரகின்ற நரகத்திலே ஓடை, ஒரு ஓடை, வயல் என்ற ஓடை, கேடு அது இருந்துவிடக்கூடாதே என்ற அச்சம்தான் நாம் அஞ்சப்படுகிறதுக்கான செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, அந்த தொழுகையிலேயும் இன்னும் முக்கியமான ஒரு செய்தி, நம்மளை பரிசுத்தவான்களாக மாற்றுவது மட்டும் இல்லாமல் நம்முடைய தொழுகையை நமக்கு வெற்றி பெற்று தரக்கூடிய தொழுகையாக மாற்றக்கூடிய ஒரு செய்தி. சஃப்பு நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதை மட்டுமே இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு நம்முடைய இன்றைய ஜும்ஆவுடைய நிலை பயானாக செய்தியாக நாம் எடுத்துக்கொள்வோம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க பாருங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சவ்வு சுஃபூஃபக்கும், உங்களுடைய சஃப்புகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். சஃப்புகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். ஏன்? ஃபஇன்ன தஸ்வியத சுஃபூஃபி ஃபஇன்ன தஸ்வியத சுஃபூஃபி மின் இகாமத்தி ஸலா. தொழுகையில் எப்படி நீங்கள் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டீங்களோ அதுக்கு பிற்பாடு ஹலாலான விஷயங்களும் ஹராமாகி விடுகிறது. சாப்பிட்றது ஹலால், தொழுகையில் ஹராம் ஆயிடுது. பேசுறது ஹலால், தொழுகையில் ஹராம் ஆயிடுது. சலாம் சொல்றது ஹலால், தொழுகையில் ஹராம் ஆயிடுது. சலாமுக்கு பதில் சொல்றது ஹலால், தொழுகையில் ஹராம் ஆகிடுது. அன்பிற்கினியவர்களே, சிரிப்பது ஹலால், தொழுகையில் சிரிக்கிறது ஹராமாகி விடுகிறது. ஆக அன்பிற்கினியவர்களே, இப்படி வல்ல ரஹ்மானாக்கு சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை என்ன செய்றான்னு சொன்னா, ஒரு பயபக்தியோடு எல்லாவற்றையும் தவிர்ந்து கொண்டு அங்கே தொழ வேண்டும் என்று சொல்லுகிறான் அல்லவா. அதிலே சஃப்பும் ஒன்றாக இருக்கிறது. நம்ம நிற்கிற சஃப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் தொழுகையிலே ஒரு அங்கமாக இருக்கிறது. தொழுகையில அது ஓர் அங்கம். அந்த அங்கத்தையும் நாம் சரியாக பேண வேண்டும். அந்த அங்கத்தை நாம் சரியாக எடுத்துக்கொள்ளுகிற பொழுதுதான் அது நம்முடைய தொழுகையினுடைய விஷயத்திலே சரியாக இருக்கிற பொழுதுதான் நம்முடைய தொழுகை முழுமையடையும். இல்லை என்று சொன்னால் அந்த தொழுகையும் நமக்கு கேடை விளைவிக்கும். சஃப நாம பேணலைன்னு சொன்னா என்ன கிடைக்குங்க? நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுறது மட்டுமில்லை, அந்த தொழுகையே நமக்கு என்ன செய்யும்னு சொன்னா கேடை பெற்று தந்து விடும் என்பதுதான் இந்த ஹதீதும் இந்த திருவசனங்களும் நமக்கு சொல்லுகிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக தொழுகையினுடைய விஷயத்துல நாம எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதும், சஃப்பு நிற்கிற விஷயத்துல நாம எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதும் நாம எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நான் கடந்த சில ரமலான்களில் கூட தனிப்பட்ட சில நபர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன், பொதுவாகவும் சொல்லியிருக்கிறேன். ஜமாத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால்,
ஜமாத்து தராவிக தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம வர்றோம், உள்ளே வந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம தனியாக நின்று தக்பீரை கட்டக்கூடாது. தனியாக நின்று என்ன செய்யக்கூடாதுங்க, தனியாக நான் இஷா தொழுகிறேன் என்று சொல்லி நின்று நான் தனியாக தொழக்கூடாது. இமாமோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். அவர் தராவிக தொழட்டும், நான் இஷாவுடைய நீயத்திலே நான் இந்த இமாமோடு தக்பீரை கட்டிக்கொள்ள வேண்டும், சஃபிலே நிற்க வேண்டும். தனியாக நிற்கக்கூடாது. தனியாக நின்றால் அந்த தொழுகை அன்பிற்கினியவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். ஜமாத்தை விட்ட குற்றம், சஃபை விட்ட குற்றம் அங்கே பிடிக்கப்படும் என்பது நாம் பார்க்கிற செய்தி. நாம் இதை என்ன சொல்லணும்னா பலமுறை சொல்லியும் கூட சில தோழர்கள், சில நண்பர்கள், சில சகோதரர்கள் தனியாக வருவாங்க, நிற்பாங்க, தனியாக தொழுவாங்க, அப்படியே தனியாகவே உட்கார்ந்துட்டு அப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அப்படியே எந்திரிச்சு போகிற நிலைமை நம்முடைய பள்ளியில் பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே, சஃபு என்பது அவசியமான ஒன்று. சஃபுல நாம நிற்கிறது, அதுவும் ஜமாத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது எந்த தொழுகை வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது நாம் அங்கே வருகை தருகிற பொழுது நம்முடைய நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, நான் இஷாவுடைய நியத் என்று சொன்னால் இஷாவுடைய நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நான் மகரிபுடைய வக்தில் வருகிறேன், மகரிபுடைய தொழுகை நடைபெறுகிறது என்று சொன்னால் மகரிபுடைய நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். தொழுகை எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் வருகிற பொழுது என்னுடைய நியத்தை நான் சரியாக வைத்துக்கொண்டு சஃபிலே நின்று ஜமாத்தோடு தொழ வேண்டும். அந்த தொழுகை தான் நமக்கு வெற்றி பெற்று தரக்கூடிய தொழுகையாக இருக்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தர்றாங்க. பாருங்க, இந்த உம்மத்துக்கு என்று சொல்லி தனி சிறப்பு இருக்கிறது. சமுதாயங்கள் நிறைய இருக்கு இந்த உலகத்தில், எத்தனையோ சமுதாயங்கள். நூஹ் அலி இஸ்லாமுடைய சமுதாயம் இருந்துச்சு, ஆதம் அலி இஸ்லாமுடைய சமுதாயம், மூசா அலி இஸ்லாமுடைய சமுதாயம், இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சமுதாயம், அதுபோல ஈசா அலி இஸ்லாமுடைய சமுதாயம் சொல்லி சாலிஹ் அலி இஸ்லாமுடைய சமுதாயம். நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சமுதாயம்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சுன்னு சொன்னா வச்சிருந்தான். ஆனால் உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் இருக்கிறதே, அதுதான் மிகச் சிறந்த உம்மத்தாக, சிறந்த சமுதாயமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற செய்தி. ஏன் அப்படின்னு சொன்னா, அன்பிற்கினியவர்களே, இறுதி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதற்கடுத்து நபி கிடையாது, முத்திரை நபி. அவங்க முத்திரை நபி தான் எல்லா சமுதாயத்திற்குமான நபியாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய சமுதாயம் தான் சிறப்பிற்குரியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்திற்கு ஒரு 3 தனி சிறப்புகளை சொல்றாங்க. பாருங்க, நமக்கு தனியா மற்ற சமுதாயத்திற்கு இல்லாத சிறப்பு நமக்கு இருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா பாருங்க, என்னுடைய இறுதி சமுதாயத்தாராகிய நாம் 3 விஷயங்களிலே மற்ற அனைவரை விடையும் நாம் சிறப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. 1, நம் தொழுகை வரிசை. நம்முடைய தொழுகை வரிசை இருக்கு பார்த்தீங்களா, நம்ம சஃபுல நிற்கிறோம் இல்லை, ஜமாஅத்தா தொழக்கூடிய அந்த தொழுகை சஃபுடைய அந்த வரிசை இருக்கு, இது வானவர்களின் வரிசையை போன்று இருக்கிறது. யாருடைய வரிசைங்க? வானவர்களின் வரிசையை போன்று. எதை சுட்டி காட்டுறாங்கன்னு சொன்னா, அல்லாஹுடைய அரிசுக்கு முன்னால், அல்லாஹுக்கு முன்னால் வானவர்கள் எல்லாம் நிற்பார்கள். எப்படி நிற்பாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம தொழுகையில் எப்படி நிற்கிறோமோ, ஒரே நேர்கோட்டிலே நிற்கிறோமோ. நமக்கு இங்கே கூட என்னங்க, சில பேர் பாதம் பின்னாடி போயிடுது, சிலர் முன்னாடி வந்துடுறோம், அப்படி என்ன செய்றோம், கொஞ்சம் அப்படி கிராஸ் அப்படி போய் அப்படி பலமாறாக நம்ம நிற்கிறோம். அது மாதிரிலாம் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வானவர்கள் அல்லாஹுக்கு முன்னிலையிலே நிற்பதை போன்று. வானவர்கள் எப்படி நிற்பாங்க? ஒரு நூல் முன்னால் பின்னால் இருக்காத அளவிற்கு, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இடைவெளி இல்லாத அளவிற்கு அந்த சஃப்பு, வானவர்களுடைய சஃப்பு நேர்கோட்டிலே இருக்கும். அதுபோன்று உங்களது தொழுகையின் சஃப்பு, நம்முடைய தொழுகையின் சஃப்பு வானவர்களின் சஃப்பை போன்று ஆக்கப்பட்டு இருக்கிறது. அதை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். இது வேறு எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படவில்லை. மற்ற சமுதாயங்களுக்கு அப்படியே வரலாம், கும்பலா கூட்டமாக நிற்கலாம். நம்ம பார்க்கிறோம் இல்லையா, மற்ற சமுதாயங்களை இப்பயும் பாருங்களேன், கூட்டமாக வருவாங்க. அவங்களுடைய நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, ஏதாவது ஒரு கடவுளை என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கடவுளாக எடுத்துக்கொண்டு அதை கும்பிட நினைக்கிறாங்க, அதை வணங்க நினைக்கிறாங்க, கூட்டமாக நின்று வணங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் முஃமின்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் தொழணும்னு சொன்னா என்ன செய்யணும்? சஃபிலே நிற்க வேண்டும். சஃபு என்பது அவசியமான ஒன்று. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேற எந்த சமுதாயத்திற்கும்
கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு. வானவர்களின் சஃப்பை போன்று ஒரு சஃப்புடைய அமைப்பு இந்த முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, உம்மத்தே முஹம்மதியாவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறப்பை நீங்கள் வீணாக்கி விட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணுங்க? தொழுகை நம்மிடத்திலே வந்துவிட வேண்டும். முதலாவதாக என்ன வரணுங்க? தொழுகை நம்மிடத்துல வரணும். தொழுகை வந்தால் தானே சஃபுக்கு வருவோம். தொழுகையை நம்மிடத்துல என்ன சஃபுக்கு எங்க வருவோம்? அன்பிற்கு இவங்களை தொழுகையை வரலன்னா தொழுகையை பாழாக்குறது மட்டுமில்லை, வானவர்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் போனது என்பதும், அன்பிற்கினியவர்களே நாளை மறுமையிலே நஷ்டவாளியாக இருப்போம் என்பதும் நாம் நம்முடைய உள்ளத்திலே பத்திரப்படுத்தி வைக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே பாருங்க, ரெண்டாவது சொன்னாங்க, முதல் சிறப்பு இது. ரெண்டாவது சிறப்பை சொன்னாங்க, நமக்கு பூமி முழுவதும் தொழுமிடமாக இருக்கிறது. இந்த பூமி இருக்க, பூமியில் எங்க வேணுமானாலும் நம்ம தொழலாம். முந்தைய சமுதாயத்துக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் தான் தொழணும். அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போய் தான் அவர்கள் தொழ வேண்டும். அந்த இடத்துக்கு மட்டும்தான் தொழுவதற்கான, வணங்குவதற்கான ஒரு கட்டுப்பாட்டை, சட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் முஃமின்களுக்கு பூமி முழுக்க தொழக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். இதுவும் நீங்கள் சிறப்பு பெற்றிருக்கிறீர்கள். எனவே உங்க ஊர்ல இருந்தா உங்க பள்ளிவாசலுக்கு வந்துருங்க. நீங்க உங்க ஊரை விட்டு வெளியே போறீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற பள்ளிவாசலுக்கு போங்க. இல்லைன்னா பிரயாணத்துல இருக்கிற, நாங்க 3 பேர் இருக்கோம், பாதியை அப்படியே பிரயாணத்தை செய்யுங்க, காரை நிறுத்துங்க, எடுத்து விரிப்பை விரிங்க, ரோட்டு ஓரத்தில் நல்லா செய்யுங்க, ரோட்டை செய்யலாம், விரிப்பை விரிக்கலாம், அங்கேயே நின்று ஜமாத்தா தொழுதுட்டு போகலாம். அந்த பூமியும் நமக்கு தொழுகைக்கான இடமாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. அப்படிங்கிறது இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிற சிறப்பு என்று வேற எந்த உம்மத்துக்குமே கொடுக்காத சிறப்பாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே நாம் பார்க்கிறோம் இல்லை, பாருங்க, எங்க கோயில் இருக்கோ அங்க மட்டுமே வணங்குவார்கள் மற்ற சமுதாயத்தவர்கள். ஆனா அன்பிற்கினியவர்களே நாம எங்குமே தொழலாம். நான் கடையில இருக்கேன், இப்ப வியாபார நேரம், கடையில இருக்கிறேன், என்னால இப்ப விட்டுட்டு போக முடியலப்பா, வேற ஆள் இல்லை, நான் தான் இருந்து பார்க்க வேண்டிய நிலை, கடையை மூடிட்டு நான் போக முடியாத நிலை, நான் அங்கேயே தொழுகிறேன்னு சொன்னா அங்கேயும் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனா அதை தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது என்பதையும் நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே அதுபோன்று மூன்றாவதாக ஒரு சிறப்பை சொன்னாங்க பாருங்க. தொழுகைக்காக வேண்டி நாம ஒது செய்யறோம் பாருங்க. இப்ப என்னால ஒது செய்ய முடியல, என்னுடைய உடல்நிலை பாதிக்க, பச்சை தண்ணியில் யூஸ் பண்ணால் எனக்கு உடல்நிலை பாதிப்பு, என்னுடைய நோய் அதிகமாகிடும். இல்லை நான் இருக்கிற இடம் தண்ணியே இல்லை, நான் இருக்கிற இடம் தண்ணியே கிடைக்கல, ஒது செய்ய தண்ணியே கிடைக்கல. மார்க்கம் நமக்கு அனுமதிச்சிருக்கு, தயம்மம் சொல்லி ஒன்று அனுமதிச்சிருக்கு. அப்படிங்கிறது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. ஒது செய்யலைன்னாலும் தயம்மம் செய்து கொண்டு என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த நேரத்து தொழுகையை தொழ வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்பிற்கினியவர்களே இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு இந்த தரை முழுவதும், அப்படின்னா இந்த பூமி முழுவதும் சுத்தம் செய்யக்கூடிய, அதாவது தயமம் செய்யக்கூடிய, அதற்கு ஏற்றதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி வேற உம்மத்துக்கு கிடையாது, இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். ஆக இதை முதல்ல பார்த்த விஷயம் என்னங்க, நம்ம முதல்ல பார்த்தது நம்முடைய தொழுகை வரிசைகள் இருக்க, அது எப்படிப்பட்ட வரிசை? வானவர்களின் வரிசையாக இருக்கிறது. வானவர்களின் வரிசையை போன்று நம்முடைய வரிசை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னிலையில எப்படி நிற்க வேண்டுமோ அப்படி நிற்க வேண்டும் என்பதுதான் நாம் பார்க்கிற செய்தி. அது தொழுகையின் ஓர் அங்கமாக இருக்கிறது என்பதும் நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்கள், அதனால்தான் ரசூலுல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, ராசு சுஃபூஃபக்கும், உங்களது வரிசைகளை நீங்கள் சரி செய்யுங்கள். தொழுகையில் நிற்கிறீங்கன்னு சொன்னா உங்களது சஃப்புகளை நீங்கள் சரி செய்யுங்கள். வகாரிபு பைனஹா, அந்த சஃப்புல நீங்க ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இடையில என்ன செய்யுங்கன்னு சொன்னா இடைவெளி விடாமல் நெருக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நாம என்ன செய்வோங்க, அங்கேருந்து பள்ளிக்குள்ள வருவோம், இந்த பக்கம் யார் நிற்கிறா பார்க்குறோம், நம்ம இவருக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஆகாதுங்க இவரு, அதனால செய்யறோம், நம்ம அந்த பக்கம் இடம் இருக்கான்னு பார்த்து அந்த பக்கம் போய் நிற்கிறோம். இல்லை அந்த பக்கம் இடம் இல்லை, இந்த பக்கம் இடம் இருக்கு, ஆனால் எனக்கு பிடித்தமில்லாத ஒருத்தர் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு நான் இதை விட்டுட்டு அடுத்த சஃப்ல நான் தனியாக ஒன்று ஆரம்பிப்பேன். மனோநிலை, நம்முடைய மனோநிலை. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி நிற்காதீர்கள். வகாரிபு பைனஹா, என்ன செய்யுங்க, 2 பேத்துக்கு மத்தியில நெருக்கத்தை உண்டு பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு பிடித்தவரோ பிடிக்காதவரோ,
உங்களுக்கு ஆகுமானவரோ ஆகுமாகாதவரோ அதை பற்றி எல்லாம் இங்கே பள்ளிக்குள்ள வந்தவுடனே எந்த சிந்தனையும் உங்களுக்கு வரக்கூடாது. இங்கே அவர் அல்லாஹுடைய அடியார், நானும் அல்லாஹுடைய அடியார். இங்கே அவருக்கும் எனக்கும் ஒரே சம அந்தஸ்து தான், இங்கே வித்தியாசம் கிடையாது என்று நான் அவருக்கு அருகாமையிலே தோளோடு தோள் உரசி நான் நிற்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. வகாரிபு பைனஹா, அடுத்து சொன்னாங்க வஹாது பில் அஅனாகி, உங்கள் கழுத்துக்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று. ரெண்டு பேருக்கு மத்தியில் இடைவெளி அதிகம் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தோளும் அவரது தோளும் உரசுகிற அளவிற்கு இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கழுத்தை கவனித்து சரி செய்து கொள்ளுங்கள். அவருடைய கழுத்தும் என்னுடைய கழுத்தும் நேரா இருக்கா பார்த்துக்குங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கிறோம். சொல்லிட்டு சொன்னாங்க ஃபவல்லதி நஃப்சு முஹம்மது பியதி இன்னில அரா அரா ஷயாத்தீன ததுகுலு மின் ஹலலி சஃபி கன்னஹல் ஹதஃபி. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஹம்மதின் உயிர் எவனுடைய கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நிச்சயமாக ஷைத்தான் வரிசைகளின் இடையிலே உள்ளே புகுந்து விடுகின்றான். வரிசைகளின் இடையிலே உள்ளே புகுண்டான். நீங்க இடைவெளி கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த கேப்ல வந்து யார் இருப்பான்னு சொன்னா ஷைத்தான் உள்ளே இருப்பான். எப்படி என்று சொன்னால், ஒரு சின்ன கேப் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி எப்படி உள்ள நுழைந்து விடுமோ, உள்ள நுழைந்து விடுமோ, அதுபோல சின்ன கேப் நீங்க விட்டாலும், சிறிய கேப் சிறிய இடைவெளி நீங்கள் விட்டாலும் அங்கே ஷைத்தான் உள்ளே புகுந்து விடுவான். உள்ள புகுந்துகிட்டு என்ன செய்வான்? பக்கத்தில் நிற்கிறது யார் தெரியுமா? உள்ள ஓட செய்வான். அடே உனக்கு எதிரிடாம, உனக்கு ஆவாதம்டாம, அவன் பக்கத்தில் மோதிராத, உரசிராத, இடிச்சிராத, கொஞ்சம் தள்ளி நில்லு, எல்லாமே ஷைத்தான் என்ன செய்வான்? இடைவெளி விட்டா அங்க வந்து நீ ஷைத்தான் உள்ள பூந்துக்கிட்டு உங்களுடைய உள்ளத்தை என்ன செய்வான்னு சொன்னா ஆட்டி படைத்து கொண்டிருப்பான். உங்களை போட்டு குழப்பிக் கொண்டே இருப்பான். ஷைத்தான் உங்களை நிலையாக ரப்புக்கு முன்னால் நிற்க விடாமல் உள்ளத்தை போட்டு குழப்பிக் கொண்டே இருப்பான். எனவே நெருக்கமாக்குங்க, கழுத்துகளை பார்த்துக் கொள்ளுங்கள், தோளோடு தோள் உரசிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஷைத்தானுக்கு இடம் கொடுத்து விடக் கூடாது என்று சொல்லி சஃபுனுடைய விஷயத்திலே சொல்லி தந்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதா நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், கது அஃப்லஹல் முஃமினூன். இப்படிப்பட்ட தொழுகையாளி தான் இங்க பள்ளிவாசலுக்குள்ள வந்ததற்கு ஒருபாடு அல்லாஹ் என்கிற அந்த நிலை மட்டுமே உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளன் தான் வெற்றி பெறுகிறான். அது இல்லாம என்னுடைய உள்ளத்துல ஏதாவது எண்ணங்கள், ஏதாவது சிந்தனைகள், அடுத்தவரை பற்றிய சிந்தனைகள் இடைவெளி விட்டு கோளாறு பண்ணி அப்படி இப்படி நிற்போம்னு சொன்னா ஃபவைலுல் லில் முஸல்லீன், அப்படிப்பட்ட தொழுகையாளிக்கு கேடுதான் என்று சொல்லி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்கள் பாருங்க, இன்னும் இந்த சஃபுடைய விஷயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணன் கொஞ்சம் சொன்னாங்க, சவ்வு சுஃபூஃபக்கும் ஃபஇன்ன தஸ்வியத்த ஸஃபி மின் தமாமி ஸலாத்தி. உங்களுடைய தொழுகை முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய தொழுகை முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால் சஃபை நீங்கள் சீர் செய்து கொள்ளுங்கள். தொழுகையில தொழுதுட்டு போயிட்டோம், நன்மை கிடைக்கும், ஏதாவது கொடுப்பான் அல்ல, ஏதாவது நன்மையை கொடுப்பான். ஆனால் முழுமையான அந்த தொழுகை முழுமையாக தொழுது விட்டு நன்மையை பெறக்கூடிய தொழுகையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சஃபை நீங்கள் சீர் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தொழுகையின் முழு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கும் தொழுகை முழுமை அடைவதற்கும் சஃபை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்திகளாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக சஃபு என்பது வரிசை, தொழுகையினுடைய வரிசை என்பது மிக அவசியமாக பேணப்பட வேண்டிய ஒன்று என்பதை நம்முடைய உள்ளத்திலே நாம் பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க துஆ செஞ்சாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் துஆ செய்தாங்க. என்ன துஆ அப்படின்னு சொன்னா, இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் சொல்றாங்க, இர்ஃபான் இப்னு சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க, அவர் ஒரு திண்ணை தோழர்கள் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தங்கத்துக்கு இடம் இல்லை, ஒன்றும் இல்லை. கடைசியில் எங்க இருந்தாங்க? ஒரு திண்ணையிலேயே இருந்தார்கள்.
தென்னையிலே இருந்தாங்க ஏறத்தாழ 70 தோழர்கள் திண்ணையிலே இருந்து இஸ்லாத்தை படித்துக் கொண்டு மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொண்டே இருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிற செய்தி. அந்த திண்ணை தோழர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இர்ஃபான் இப்னு சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க பாருங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஸ்தக்ஃபிரு லிஸ்ஸஃபில் அவ்வலி ஸலாசன். முதல் சஃப்ல யாரு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு 3 முறை துஆ செய்தாங்க. 3 முறை துஆ செய்தாங்க. அவங்களுக்காக வேண்டி முதல் சஃப்ல நிற்கிற அந்த சஃபில நிற்கக்கூடிய அந்த தோழர்களுக்காக வேண்டி 3 முறை ரப்பிடத்திலே, ரப்பே இவர்களை மன்னிச்சிடுறா அல்லாஹ், ரப்பே இவர்களை மன்னித்து விடுறா அல்லாஹ்னு சொல்லி எடுத்தாங்க. 3 முறை ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள். யாருக்காக வேண்டி? சஃபிலே நிற்கக்கூடிய, முந்திய சஃபிலே நிற்கக்கூடிய அவர்களுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 முறை பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பது ஹதீதுகளிலே அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கும். இன்னைக்கு நம்ம தொழுகைக்கு வர்றதே பெரிய செய்தியா கண்பிருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ அதை நாம வேளாண் விட்டு அன்பிருக்கிறீர்களே. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ எவ்வளவு பெரிய அற்புதமான துஆ. ரசூலுல்லாஹ் துஆ செய்து அல்லாஹ் மறுப்பானா என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு காலம் மறுக்க மாட்டான். முதல் சஃப்ல நிக்கிறவங்களுக்கு மன்னிப்பு குர்ரா அல்லாஹ்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டிருக்காங்கன்னு சொன்னா அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் என்னுடைய உள்ளத்திலே வர வேண்டியது பள்ளியின் சிந்தனை, தொழுகையின் சிந்தனை. அது நாம அந்த சிந்தனையோடு உள்ளே வந்து முதல் சஃபிலே இடம் பிடிக்கிற பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆவை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பது அன்பிற்கினியவர்களே நாம் ஹதீஸுடைய கிரந்தத்திலே, அஹ்மத் என்ற ஹதீஸுடைய கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. இன்னும் அடுத்து துஆ செஞ்சாங்க. வலி சானி மர்ரத்தன், ரெண்டாவது சஃபுக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. ஒரே ஒரு முறை துஆ செஞ்சாங்க. ஒரே ஒரு முறை அல்லாஹ் இவங்களை பாவத்தை மன்னிச்சிடறா. ஒரு முறை செஞ்சாங்கன்னா 3 முறை செஞ்சாங்க. அன்பிற்கினிய ரசூலுல்லாஹ்வுடைய துஆ, அந்த துஆவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பள்ளியோடு என்னுடைய தொடர்பு இருக்க வேண்டும். அந்த தொடர்பு என்னை இறை நம்பிக்கையா முழுமையான இறை நம்பிக்கையாளனாக ஆக்குவதோடு வெற்றி பெறக்கூடிய இறை நம்பிக்கையாளனாக நான் ஆகிவிட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் அதான குர்ஆன்ல சொல்றான். கது அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லாஹ் சொல்றான் அல்லவா. எப்படிப்பட்ட முஃமின்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், தொழுகையிலே பயபக்தியோடு இருக்கிறார்களே அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லாஹ் சொல்றான் அல்லவா. அந்த நிலை நமக்கு வந்து விட வேண்டும். அதற்கு நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை மனதில் வைத்துக் கொண்டு பள்ளியோடு நம்முடைய தொடர்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் அன்பிற்கினியவர்களே. பாருங்க, இன்னொரு முக்கியமான செய்தி அன்பிற்கினியவர்களே, இந்த ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. இன்னைக்கு சமுதாயம் பிரிஞ்சு கிடக்குது இல்லையா? எத்தனை பிரிவுகள் நமக்கு மத்தியில், எத்தனை பிரிவுகள் பிரிஞ்சு கிடக்கிறோம். வரிசையா நான் பட்டியல் போட விரும்பல அன்பிற்கினியவர்களே. அந்த பிரிவுகளுக்கு காரணம் அன்னைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்னைக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னாங்க பாருங்க. லா துஸவ்வுன்ன சுஃபூஃபக்கும் அவ் லா யுஹாலிஃபன்னல்லாஹ பைன வுஜூஹிக்கும், நீங்க சஃப்புகளை சரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சஃப்புகளை நீங்கள் வரிசை, தொழுகையினுடைய வரிசைகளை நீங்கள் சரியாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா, நீங்க சரியா இல்லைன்னு சொன்னா என்ன செய்வீங்கன்னு சொன்னா உங்களது முகமெல்லாம் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து நிற்கும்னு சொன்னாங்க. கருத்து வேறுபாடுகளால் சஃப்பு உங்களிடத்துல சரியா இல்லைன்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் எனக்கு எதிரி, அவன் எனக்கு நண்பன், எனக்கு இந்த பக்கம் வேண்டாம், நான் அந்த பக்கம் இந்த பக்கம் நினைக்கிறோமா இல்லையா? இந்த பள்ளி வேண்டாம், அந்த பள்ளி இந்த பள்ளி அப்படி நினைக்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களது சஃப்பை நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மத்தியிலே முகங்கள் மாற்றப்பட்டுவிடும். சஃப்பு சரி செய்யலன்னு சொன்னா முகங்கள் மாற்றப்பட்டுவிடும். பார்க்கிறோம் இல்ல, போகும்பொழுது இவரு இந்த ஜே, அடுத்து இந்த பக்கம் போனா அவரு பாப்பாரு, நம்மளை பார்த்துட்டு அவரு இந்த ஜே, மனசுக்குள்ள ஓடுதா இல்லையா? அன்பிற்கினியவர்களே, நம்மை ஒருவர் கடந்து போகிறார், எதிரில் வர்றாருன்னு சொன்னா நம்முடைய உள்ளத்துல என்ன ஓடுங்க? அவர் எந்த ஜமாத் என்பது நம்முடைய உள்ளத்திலே ஓடும். இந்த எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்துவது நீங்கள் சஃப்பை சரி செய்யாத காரணத்தினால் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியாக நம்முடைய பிரிவுக்கு காரணமே. நாம பிரிஞ்சு இன்னைக்கு பல பிரிவுகளாக
பிரிந்து கிடப்பதற்கு காரணமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகளால் உங்களை பிரித்து வைத்து விடுவான். உங்களது முகத்தை பார்க்கிற பொழுது, உஜூஹுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, உங்களது முகத்தை பார்க்கிற பொழுது அந்த முகம் அந்த ஜமாத், இந்த முகம் இந்த ஜமாத் என்று நீங்களே பிரித்துக் கொள்ளுகிற என்ன ஓட்டங்களை உருவாக்கி கொள்ளுகிற நிலை உருவாகிவிடும். எனவே சஃபை நீங்கள் சரி செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆனால் இன்றைக்கி நமக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லைங்க. சமுதாயம் எப்படி பிரிஞ்சு கிடந்தா எப்படி என்ன நமக்கு என்ன என்று நாம் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதனால தான் சஃபுலையும் நாம் நிறைய கோளாறுகளை செய்கிறோம் என்பது நாம் பார்க்கிற செய்தியாக இருக்க அன்பிற்கினியவர்களே. பாருங்கள், மறுமையோடு ஒப்பிட்டு ஒரு செய்தியை சொன்னாங்க. இதெல்லாம் உலகத்தில் பார்க்கிறோம். உலகத்தில் நாம் பார்த்த செய்தி, மறுமைக்கான ஒரு செய்தியை சொல்கிறாங்க பாருங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிற செய்தி. அவங்க அறிவிக்கிறாங்க பாருங்க, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. ஒரு முறை தோழர்கள் சொன்னால் வரிசையில் நிற்கிறாங்க. அப்படி நிற்கிற தோழர்கள் எப்படி நின்றாங்கன்னு சொன்னால், முன்னாடி பின்னாடி நிற்கிறாங்க. ஒருத்தருடைய கால் பின்னாடி நிற்குது, இன்னொருடைய கால் பின்னாடி நிற்குது. சஃபில் இடம் இருக்கும் பொழுதே அடுத்த சஃபில் நிற்கிறாங்க. இப்படி தோழர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆரம்ப காலகட்டம், தொழுகையினுடைய ஆரம்ப காலகட்டம், தெரியல சஃப் எப்படி நிற்கணும் அப்படிங்கிறது இன்னும் அவர்கள் சரியாக பாடம் படிக்காத காலகட்டம். அப்படி நிற்கிறாங்க. தோழர்கள் நிற்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், முன் வரிசைக்கு வந்து தன்னுடைய இமாமத் செய்கிற அந்த இடத்துல இருந்து அந்த இடத்த விட்டுட்டு முன் வரிசைக்கு வர்றாங்க. முன்னால் வரிசையில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எல்லாரும் முன்னாடி வாங்க, நெருக்கமாக நில்லுங்க, உங்களுடைய தோளோடு தோல் நில்லுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணுறாங்க. சரி பண்ணிட்டு சொன்னாங்க, நீங்கள் இதை போன்று நிற்கவில்லை என்று சொன்னால், முன்னால பின்னால நிற்பீங்கன்னு சொன்னால், யாரெல்லாம் பிந்திருக்கிறீர்களோ, சஃபில நீங்கள் பிந்திருக்கிறீர்களோ, நாளை மறுமையிலேயும் சொர்க்கம் செல்வதிலே நீங்கள் பிந்தி விடுவீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, சஃபில் நீங்க பிந்தி விடுவீர்கள் என்று சொன்னால் பின்னால போயிடுவீங்க அப்படின்னு சொன்னா, முன்னால இடமில்லை அதனால் நான் பின்னாடி நிற்கிறேன், அது வேற. முன்னால் சஃபிலேயே முன்னால் பின்னால் என்று சொல்லி ஆக்கிக் கொள்வோம் என்று சொன்னால், அல்லது சஃபில இடம் இருக்க நான் அதை விட்டு தனியாக நான் ஒரு சஃபை ஆரம்பிப்பேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் சொர்க்கம் செல்வதிலேயும் பிந்தி விடுவீர்கள், மறுமையிலே நீங்கள் பிந்தி விடுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் உங்களை பின்தங்க செய்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே, நம்முடைய தொழுகையுடைய விஷயத்திலே உள்ளச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். எப்படி ரமலானுடைய அந்த பிறை ஒன்று நம்முடைய பள்ளியை செழிப்பாக்கியதோ, அதுபோன்ற அந்த நிலையை நம்முடைய எல்லா காலங்களிலேயும், ரமலான் மட்டுமில்லாது ஷவ்வால், தில்காதா, தில்ஹஜ், முஹர்ரம், சஃபர் என்று சொல்லி 12 மாதங்களிலேயும் பள்ளி செழிப்பாக இருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் உருவாக்கி கொள்ளுவோம். அப்படிப்பட்ட ஒரு உள்ளச்சத்தை நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தரட்டும். நம்முடைய சஃபிலே சீர்பெறக்கூடிய, நம்முடைய உள்ளத்தை சீர்பெறக்கூடிய நிலையை அல்லாஹ் உருவாக்கி தரட்டும். வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட வாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.